السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தந்தையுள்ளம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்மாதிரி என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் இப்பொழுது 3வது பகுதியில் இருக்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் தமது பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அவர்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகளுடைய விஷயத்திலும் அவர்களது நலவுகள் விஷயத்திலும் நடந்து கொண்டார்கள் என்பதனுடைய ஒரு தொடர்தான் இந்த தொடர். அதனூடாக நம்ம சில முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இதை என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நாம் பார்த்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியை வைத்து தனது பிரச்சனையை அணுகிய ஒரு செய்தியை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது, அவர்களது நெறிபிறழ்வுகளை சந்திக்கின்ற பொழுது உபதேசத்திற்கு பின்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியான ஒரு பொறுமை என்ன செய்தார்கள், கையாண்டார்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாண்டார்கள் என்கின்ற ஒரு முன்மாதிரியத்தை நம்ம அதில் பார்த்தோம். 3வது இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையுடைய அந்த முன்மாதிரியில் நம்ம பார்க்கக்கூடிய 3வது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தவறு விட்ட பிள்ளை, அதாவது ஏற்கனவே தவறு விட்டு அதனால் பலவிதமான சோதனைகளை அனுபவித்து பல வருடங்களாக அதிலிருந்து மீள முடியாத ஒரு துயரிலே இருக்கிற நேரத்தில் அதே போன்ற இன்னொரு சூழல் மறுபடி உருவாகினால் தந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதை ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும். இப்போ ஒரு சூழல் நடந்துட்டு, அந்த சூழல் நடந்து அந்த சொல்லப்போனால் சின்ன பிள்ளைகளுடைய அந்த இன்சிடென்ட் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு பிள்ளை காணாமல் போயிருக்குது, அந்த பிள்ளை எங்கே இருக்கிறது, எப்படி வளர்கிறது, இறந்துதா உயிரோடு இருக்குதா என்ற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. செய்தது சகோதரர்கள் இதை தெரியாமல் நடந்துட்டேன்றாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் இதில் ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் ஒன்று இருந்திருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதில் கொலை நடக்கலை, கொலை நடந்ததாக என்ன அவங்க சொல்கிறாங்க. என்னடா கொள்கின்ற அளவுக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க என்கின்ற சூழ்நிலையும் அங்கே என்ன செய்து இருக்குது. ஆனால் இதனால் அதாவது மீளா துயரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்துட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நாம் ஏற்கனவே சொன்னது போல் வறுமை, பஞ்சம் இது போன்றவைகள் ஏற்படுகிற நேரத்தில் அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யுது, அவர்களுக்கு வருகிறது. அப்போ அவங்க தான் என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. தந்தை பார்வையற்றவராக அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, வபியல்லாஹ் ஐனாஹு வஹுவ கதீம், அதாவது இந்த துன்பம் கவலைகளால் பார்வையற்ற ஒரு நிலைமைக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், மாறிட்டார். அப்போ தந்தையை பார்த்து கொள்கின்ற வேலையை யார் செய்கிறாங்க, அந்த பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க, உணவுகளை கொண்டு கொடுக்குறாங்க, அவங்கள பராமரிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன அவங்களுடைய பிரச்சனை என்றால், இவருடைய அளவுக்கு மீறி அந்த மஹப்பத் என்ன அவருடைய மனதுக்குள்ளே இன்னமே என்ன செய்யுது, அப்படியே வருடிக்கொண்டே இருக்குது, நெருடிக்கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அதே சிச்சுவேஷன் ஒரு தந்தைக்கு வந்தால் எப்படி இருக்கும், மறுபடி இன்னொரு சம்பவம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுபடி சந்திக்கிறார். அது என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்படுத்துகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு அப்படி என்று சொன்னால், அதாவது நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சகோதரரை விட்டு வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொல்கிறீங்க தானே, அந்த சகோதரரை கூட்டிகிட்டு வரணும் எகிப்துக்குன்றான். அந்த சகோதரரை கூட்டிகிட்டு வரணும் எகிப்துக்கு. முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கப்படுற நேரத்தில் என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அதை விட பயங்கரமான சூழ்நிலை இது. தூரத்தால் இது அதிகம், தூரத்தால் இது அதிகம். ஏற்கனவே அனுபவத்தால் ஒரு வழி இங்கே என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரியான நேசம் பின்யாமீனுக்கும் என்ன செய்யுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அழைத்து வருமாறு சொல்றது என்பது தந்தைக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுத்தும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிந்தனையற்றவராக இருக்க சான்ஸ் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அறிவில்லாதவராக இருக்க ஒரு சந்தர்ப்பம் உண்டு இல்லை. என்னைய இந்த மாதிரி செஞ்சவங்க பின்யாமீனை இதை செய்ய மாட்டாங்க அப்படி என்கின்ற ஒரு விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை. என்னை எப்படி கொள்ள திட்டமிட்டாங்களோ அது போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யலாம், அது போன்ற வேலை இவர்கள் பின்யாமீனுக்கும் அதே போன்ற ஒரு வேலை செய்து விடலாம் என்ற எண்ணம் என்ன செய்யணும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்ன செய்யணும், அதில் வர வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. இருந்தும் கூட
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், சகோதரரை அழைச்சி வருமாறு சொல்கிறாருண்டா, அந்த சகோதரர்கள் முழுமையான ஒரு துரோகிகளாக மட்டும், எதிரிகளாக மட்டும், அநியாயக்காரர்களாக மட்டும் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தை அவங்க என்ன சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்க சான்ஸ் இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பகுதியை விடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது நேசமான ஒரு சகோதரரை இந்த மெத்தடில் கூட்டிட்டு வாங்க. அதை எங்கிருந்து கூட்டிட்டு வரணும்? சிரியாவிலிருந்து. இப்போ வாப்பாவுடைய உள்ளம் எப்படியெல்லாம் அந்த இடத்துல பதறும் என்கின்ற அந்த ஒரு எண்ணப்பாடு உண்டு இல்லாமல் இருக்கிறதற்கும் என்ன எந்த விதமான சந்தர்ப்பமும் சான்ஸும் இதில் இல்லை என்பது நாம் என்ன செய்யணும், இதில் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த இடம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான இடம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படி என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரியாமல் இருக்கவும் வாய்ப்பில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனோநிலை எப்படி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக ஒரு திருப்பி அடுத்த புள்ளே நம்ம அழைத்து கொடுக்க போகிறோமே என்ற அவனுடைய உள்ளத்திலேயும் ஒரு பதட்டம் இருக்கும் என்பதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இருந்தும் இப்படி ஒன்று நடக்குது அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் என்ன என்ற சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அநியாயம் செய்தார்கள் உண்மை, இப்படி ஒரு துரோகம் செஞ்சுட்டு போனாங்க உண்மை. ஆனால் என்ன செய்யலை, கொலை செய்யலை, என்னை மற்ற வேலைகள் செய்யலை என்றால் அந்த கெட்டவர்களாக அவர்கள் இருந்தும், கெட்ட செயல் எவ்வளோ துரோகமான ஒரு செயல்கள் செய்தும் அவர்கள் அந்த கெட்ட செயலை செய்வதற்கு போராடிய போராட்டம், அதில் என்ன செய்வோம் என்று டிஸ்கஸ் பண்ணினது, இவைகள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற பொழுது இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க எப்படி நடந்து கொள்வாங்க என்ற ஒரு முன்னறிவு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிச்சயமா என்ன செய்யும், அதில் இருக்கும். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு திறமையாக அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்பது அவருடைய சிறை சம்பவங்கள், அவர் அமைச்சராகிற சம்பவங்கள், அந்த பெண்களை விசாரிக்க சொல்ற சம்பவங்கள் மூலமெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், அதில் தெரிந்து கொள்ளலாம். கனவு கூட என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பிந்திய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கனவுல அறிவிக்கக்கூடிய அமைப்பிலான அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட என்ன செஞ்சான், அறிவுகளை கொடுத்திருந்தான். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன இந்த புள்ளையை அனுப்பினா தான் அடுத்த முறை நம்ம போனால் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் என்று என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, இப்போ கேட்கறதுக்கு அவங்க மிச்சம் கூச்சப்பட்டு தான் கேட்குறாங்க, தயக்கத்தோடு கேட்கிறார்கள் என்பதற்கு அதில் என்ன பல வசனங்கள் இருக்குது. அப்போ அவங்க அப்படி கேட்குறாங்க. கேட்ட பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார், இதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل. ஏற்கனவே நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் உங்களை எப்படி நம்பினனோ அது போல தானே இப்போ நான் இந்த இடத்துல நம்ப வேண்டியிருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் எப்படி நான் பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பான சூழ்நிலையை நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சனோ அப்படித்தான் இவரை நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. அப்படியா நான் இப்போ செய்ய வேண்டியிருக்குது. ஏற்கனவே நீங்கள் யூசுஃபை என்ன செய்யலை, பாதுகாப்பாக செய்யலை. இங்கேயும் இவ்வளவு வருஷம் கடந்தும் அப்போ நடந்த என்னன்னு எனக்கு தெரியும் என்ற ஒரு வார்த்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, சொல்லலை. வஹி என்ற ஒன்றே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த அற்ப சொற்ப கெஸிங் அறிவு இருக்குதானே, கேவலமான கெஸிங் அறிவு, இதை வச்சுட்டு பேசுகிற பேச்சுக்கள் எங்கள் இருக்குதானே அப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேச்சு பிள்ளைகளோட பேசணும். ஏன்னா நம்மளோட முழு திறமையை காட்டுறடும் எது, பிள்ளைகள்கிட்ட தான். ஏன்னா அவனுக்கு முழு முன்மாதிரியாக இருக்கிற நம்ம என்றதுனால பிள்ளைகிட்ட தான் திறமையை காட்டுவோம். அந்த நேரத்தில் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வார்த்தை எப்படி இருந்துச்சு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வார்த்தை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை ஏற்கனவே நீங்கள் கொலை செய்யத்தானே பிளான் பண்ணீங்க, ஆனால் கொலை அது என்னமோ ஓனாய் கடிச்சிட்டு போன மாதிரி என்கிட்ட காட்டினீங்க. அவ்வளவு என் அறிவை மட்டமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, நினச்சிக்கிறீங்க. அவ்வளவு நம்மளோட சிந்தனையை பற்றி அவ்வளோ கேவலமாக என்ன செஞ்சீங்க, நினச்சிக்கிறீங்க. இப்போ அடுத்த புள்ள நான் பட்டினியில் சாவனே தவிர எனக்கு இந்த புள்ளையை அனுப்புகிற அளவுக்கு நான் ரோசம் கட்டவனும் இல்லை, புத்தி கட்டவனும் இல்லைன்னு 1000 கதை நம்ம என்ன செஞ்சிருப்போம், பேச்ச சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் அப்படி ஈமானோட முடிப்போம். எதோட முடிப்போம்டா, செய்கிற அத்தனை மோசமான வார்த்தையை பேசிட்டு சொல்லுவோம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்றது. எப்படி அல்லாஹு தஆலா ஹஸ்புக்குன்னு வருவான், வர இயலாது, விளங்கிட்டான். சொல்ல போனால் அந்த இடத்துல சுபஹானல்லாவே இல்லை, சுபஹானி தான். அந்த மாதிரி பேச்சுக்களில் என்ன பார்க்கணும், சுபஹானி, நான் தூய்மையானவன் ஆனால் மனசு உறுத்தினோடனே சுபஹானல்லான்னு முடிச்சிடுறது, மனசை உறுத்தினோடனே சுபஹானல்லான்னு முடிச்சிடுறது. இது நிறைய தந்தைமார்கள்ட்ட மார்க்கம் பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை விளங்கக்கூடிய, குடும்ப ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவங்கள மார்க்க பேச்சு. மற்றவர்கள் இதில் பிழைவிட்டா கூட ஓரளவு மன்னிக்கலாம, தெரியாமல் பிழை விடுறாங்க. மார்க்க ரீதியாக ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்ல முடிக்கக்கூடிய, இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து முடிக்கக்கூடிய, இடையில புள்ள செய்தான் ஆரம்ப புள்ள இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹ்னா முடியுது, சரியா? இந்த மாதிரியான வார்த்தைகளை பார்க்குறோம். ஒரு இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட பிள்ளைகளை இவ்வளவு துரோகம் செஞ்ச, இவ்வளவு அநியாயம் செஞ்சு இருந்தும் அப்படி ஒரு சுட்டி காட்டினாரான்னு பாருங்க.
தண்ட அறிவுத்திறமை அங்கே காட்டினாரான்னு பாருங்க. அவர் ஏதாவது ஒரு இடத்துல அவரை பற்றி ஒன்று சொல்லிப்பாருண்டா இந்த முழு சூறாலையும் ஒரு விஷயம் தான் சொல்லுவார். அல்லாஹ் எனக்கு கற்று தந்திருக்கிறான், அல்லாஹ்விடமிருந்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன், அல்லாஹ் தாலா போதுமானவன், அல்லாஹ்வை மீறி எனக்கு எதுவும் செய்யலா, அல்லாஹ் நாடினதான் நடக்கு. இதை பார்ப்பீங்க பிள்ளைகளுக்கு முன்னால பேசுற பேச்சு இல்லை. ஆனா நம்மளும் அல்லாஹ் நாடினதெல்லாம் சொல்றோம். எப்படி என்று சொன்னா அல்லாஹ் எங்க கட்சிக்காரர் மாதிரியான வசனம் இருக்கு. அல்லாஹ் தாலா எல்லாம் மறுமையில தெரிஞ்சிடும். அல்லாஹ் தாலா விசாரிக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப வச்சு அல்லாஹ் தாலா உங்கள்கிட்ட கேட்பேன் எல்லாத்தையும். அதாவது இவர் அல்லாஹ் பக்கத்துல இருப்பாரு, மற்றவங்கள தனியா என்ன செய்யற விசாரிக்கிறது. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கு. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தைகளை பாருங்க. அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஆனா களவெடுத்திப்பான். அவ என்ன சொல்ற? அல்லாஹ் போதுமானவன். அநியாயம் செஞ்சிருப்பான், அல்லாஹ் போதுமானவன். ஏன்டா அதை கடைசி நன்மையா செஞ்சிருப்பார். பரல விட்டுட்டு சுண்ண தொழுதிப்பார், சுண்ண தொழுட்டு அல்லாஹ் போதுமானவன்ற மாதிரி. அது இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதில் எங்கேயோ இது எப்படி முன்மாதிரி ஆகும்னு கேட்குறேன். இது எப்படி ஒரு பிள்ளைக்கு முன்மாதிரியாக வரும்? என்ற வாப்பா அவருடைய அங்க அசைவுகள், கோபங்கள்ல மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தது என்பதற்கு இது பாருங்க. இத்தனையும் இது யாரு? அதாவது பல தாரங்களுடைய பிள்ளைகள், அதுவும் ஒரு மனைவியுடைய பிள்ளைகளுக்கு இடையிலே நம்ம இந்த பேச்சு பேசணும். இது பல தாரங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அவருடைய நேர்மையான நீதியான சிறப்பான நடைமுறை. இன்றைக்காவது இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிக்கிறாரா? என்னதா இருந்தாலும் அந்த முதல் மனைவியுடைய அந்த இதை பாத்தியா, அந்த பிள்ளைய பாத்தியா, இந்த ரெண்டாவது பிள்ளைய பாத்தியா, அந்த இதை இந்த எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை முன்மாதிரியா சொல்றேன்னா நம்ம நாவல் எழுதுற மாதிரி இல்லையே. சரியா? நம்ம நாவல் எழுதுற மாதிரி. இதில் சில நிஜங்களை சொல்லவில்லை என்பது நிஜம், ஆனால் சொன்னதெல்லாம் நிஜம் என்று முன்னுரைக்க இந்த மாதிரியான நாவல் இல்லை. அப்படின்னா எந்த மனிதன் நாவலை வரலாறு எழுதினாலும் சில உண்மைகளை சொல்ல இயலாது, சில உண்மைகளை சொல்ல இயலாது. சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும், ஆனா சில உண்மைகளை என்ன செய்யலாது, சொல்ல இல்லாம இருக்கும். அப்படி வரலாறு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல கற்பான பெண்ணாக இருந்தாருண்டா தனிப்பட்ட இடத்தை மறைச்செல்லாம் சொல்ல மாட்டான். உண்மையாக அவனுக்கு கற்பான பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அவளை முன்மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொண்டு வர சொல்லுவான். அதனால தான் இன்றைக்குள்ள மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு நாள் முன்மாதிரியா என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அந்த முன்மாதிரியா சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல உள்ளம் தூய்மையான ஒரு நபராக இருக்க போய் தான் சொல்றான். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஒளிவு மறைவுலாம் அப்படி தான் இருந்துச்சு. இது பப்ளிக் ரெக்கார்ட் இல்லை, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பப்ளிக் ரெக்கார்ட் இல்லை, இது குர்ஆன்ல வருது. அவருக்கு முன்னால சொல்லப்பட்ட தண்ணியா அவர் ஏசி தள்ளுவார் தான். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த பப்ளிக்கா சொல்றதை மட்டும் என்ன செஞ்சுக்கிறான், சொல்லிக்கிறான் என்ற முன்மாதிரியும் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். சிலர் வரலாற்றை பார்க்குறோம், உண்மையிலே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறாரு அப்படின்னா அது வந்து மனுஷன் அவரை பற்றி எழுதுறது. மனுஷன் அவரை பற்றி எழுதுற டைமில் அவரை பற்றி உள்ள நல்ல உண்மைகள் எழுதுவான், சில உண்மைகளை எழுத மாட்டான். அப்படியும் அல்ல, அவர் இப்படி மட்டும்தான் இருந்தார், வேற மாதிரி இருக்கல, தனிப்பட்ட ரீதியாக இருக்கல, மோசமான முறையில் என்ன செய்யல, பேசல. இங்கே உண்ட பேசிட்டு பப்ளிக்காக உண்ட பேசிட்டு தனிப்பட்ட ரீதியாக ஒரு மோசமான ஒரு உபதேசத்தை என்ன செய்யல, அங்கே சொல்லலை. இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அவர் கேட்கிறாரு, இதுக்கு முன்னால பாதுகாப்பு என்ற விஷயத்தை நான் உங்களை நம்பின மாதிரி அப்படியா நீங்க இப்பயும் நம்ப சொல்றீங்க? அதாவது ஒரு தந்தை உணர்வை வெளிப்படுத்தாமலும் இருக்கல. அல்லாஹ் தஆலா இதை கற்பனை கதையில உணர்வை வெளிப்படுத்துறாரு. எப்படி நான் நம்புறது, ஏற்கனவே உங்களை நம்பினனே என்றுதான் கேட்டாரே தவிர உள்ளுக்குள்ள தஃபாசீல்கள் இது அது சைத்தாண்ட வேலை தானே. கூட்டி விடுறது, குறைச்சு விடுறது, அது இல்முல் கைப், கைபோடு சம்பந்தப்பட்டது. அதுல எதையும் பேசல, கெஸ் பண்ணி பெரும்பாலும் 90% இந்த ஒரு சகோதரர் சொல்றாரு, மார்க்கம் படிச்சது விளக்கமா இந்த ஒருத்தரை பத்தி அவதூறு பரவுது. அவர் சொல்றாரு, நெருப்பு இல்லாம புக வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை பத்தி ஒரு கெட்ட அவதூறு பரவுதுண்டா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்காமலாம் என்ன செய்யாது, பரவாது. இது ஒரு அறிவா, இது ஒரு பேச்சா, இதை நம்புறாங்க சிலவங்க. நெருப்பு இல்லாம புகை வராது அப்படின்னு. நெருப்பு இல்லாம புகை வராதுதான், புகையாயுது. இது வந்து இது புகையாயுது, இது புகையல்ல, இது வேற சப்ஜெக்ட். அப்போ எதை கொண்டு அதை நினைச்சோம், நெருப்பு இல்லாம புகை வராது உண்மைதானே அப்படின்ட்டு. பேச்சு நெருப்பு பத்தி இல்ல, பேச்சு அவதூரை பத்தி. ஆயிஷார்லாம் அவளுக்கு வந்ததை நெருப்பு இல்லாம புகை வராதுன்னு போடலாம். அப்ப நெருப்பு இல்லாம புகை வராதுன்னு சொல்ற காகிதா, அதுல சஹாபாக்கள் வேற என்ன காகிதா உலகத்துல மாறுது ஆளுகால், அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து தவறான ஒரு யூகங்கள்ல வரக்கூடிய விஷயம். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுடைய விஷயத்துல நடந்ததுல யூகங்களை அப்ளை பண்ணவில்லை. ஆனா நிச்சயமாக உள்ள போராட்டம் இருந்திருக்கும், இல்லாம இருந்திருக்காது. ஒரு சாதாரண ஒரு தந்தையாக அந்த உள போராட்டம் கொண்டு ஒரு தந்தை உள்ளத்துல வரத்தான் செய்யும். ஆனா அவருடைய வெளிப்படுத்தல் அந்த குழந்தைகளோடு எப்படிப்பட்ட அழகான முறையான சிறப்பான அந்த பிள்ளைகளோடு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஆனா உணர்வை வெளிப்படுத்துறாரு. எப்படி நான் நம்புறதுன்னு கேட்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா பாதுகாப்பதில் அவனை போல சிறந்தவன் இல்லை. அல்லாஹு தஆலா பாதுகாப்பால் அவன் சிறந்தவன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், கருணையால் கருணையாளர்களுக்கே அவன் மிகவும் கருணையாளன்.
இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி வார்த்தை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த முக்கியமான இடத்தை பாருங்க, ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வஹு அர்ஹமுர். என்னைக்கா பிள்ளையாட சொல்லிப்போமா அல்லாஹ் பெரிய ஒரு ஹாஃபிதன்? என்னைக்கா சொல்லிப்போமா இன்னா நஹனு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இவ்வளவுதான் நமக்கு ஹாஃபித்ல பாடம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல விளங்கிட்டா. ஆனால் உருது மக்கள் நிறைய சொல்லுவாங்க அல்லாஹ் ஹாஃபிஸ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த ஹாஃபித் என்ற வார்த்தை, இந்த ஹாஃபித் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா தான் பாதுகாப்புக்குரியவன். ஹஃபீத் அல்லாஹு தாலா, அதாவது அத்தனை பாதுகாப்புக்கும் பொறுப்பு யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன், பாதுகாப்பவர்களிலேயே அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாப்பாளர், நீங்கள் அல்ல. நீங்க நம்பியே கொண்டு போனாலும் கூட பாதுகாப்புல யாரு? அல்லாஹ் தான் சிறந்தவன். வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகவும் கருணையாளர் என்று சொல்லி முடிக்கிறார். தண்ட பெருமை சுபஹானி எங்கேயும் இல்லை. இல்லை தண்ட பெருமை தண்ட தூய்மை எதுவுமே என்ன செய்யலை, இதுல வரலன்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இதை முதலாவது அவர் வெளிப்படுத்துறார். இது முதல் உதாரணம் இந்த 3வது பகுதியில். அதுக்கு பின்னால் அந்த 3வது பகுதியில் என்ன அவங்க திருப்பி திருப்பி சொல்ல கிடைக்காது. இப்போ போனால் என்ன செய்யாது, அதாவது உணவு கிடைக்காது, அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால இப்படியெல்லாம் அவங்க மன்றாடுறாங்க. ஆனால் இப்போ மன்றாடினதெல்லாம் அவங்க உண்மையாக மன்றாடுறாங்க, பொய்க்கு மன்றாடலை. ஏற்கனவே யூசுஃபை அழைச்சிட்டு போகிற டைமில் அவங்க பொய்யாகத்தான் செஞ்சாங்க, மன்றாடினாங்க. இப்போ உண்மையாக மன்றாடுறாங்க, உண்மையாக பாதுகாக்க முயற்சி எடுக்கிறாங்க, உண்மையாக எடுக்க அல்லாஹ்வுடைய உதவி வராது. இது நம்ம படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான இடம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து, எங்கேயாவது கேவலமாக நடந்திருந்து, மோசமாக நடந்திருந்து அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். நம்மளை பேர் போகாம என்ன செஞ்சிருப்பான், சித்திரை போட்டிருப்பான். ஆனா நாங்க அதுக்கிடையில எங்களை திருத்தி தௌபா செய்யாம மோசமானவர்களாக இருந்திருந்தா அதே மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். அங்க நீங்க உண்மையாளர்களாக இருப்பீங்க, அந்த கேவலத்துக்கு போய்க்க மாட்டீங்க, அல்லது அந்த அநியாயத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க, அதை முயற்சி எடுக்க மாட்டீங்க. ஆனா திடீரென நீங்க அப்படி அந்த கேவலத்தை செஞ்சதாக அல்லது அந்த ஒரு அநியாயத்தை செஞ்சதாக ஒரு அவதூறு வரும். அல்லாஹ் தஆலா அதை கிளீன் பண்ண மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். ஆனா நீங்க உண்மையில் அப்படி இல்லை, நீங்க உண்மையில் அதை செய்யல. ஆனா ஏற்கனவே உள்ளதுக்கு அது அல்லாஹ்வுடைய தண்டனை. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையாக தான் செஞ்சுக்கிறீங்க, ஆனா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யல, ஏற்கனவே செஞ்சதுக்கான ஒரு தண்டனை, அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்துல வராது, அல்லாஹ்வுடைய அவுன் அந்த இடத்துல வராது. இது நம்மளை உள்ளமே பேசிக்கொள்ளும். உண்மை இல்லையடா, என் அல்லாஹ்வுடைய உதவி வரல, நீ அப்போ உண்மையா இருக்கலையே, அதுக்கான ஒரு தண்டனை. மனித வாழ்க்கையில் அன்றாடம் அல்லாஹு தாலா குர்ஆன் ஊடாக சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் அது. அப்போ இதுல அல் குர்ஆன், அதாவது சூரா யூசுப் குரும், அதாவது வாழ்க்கை விதிகள் என்று சொல்ற தலைப்பை நான் சம்பந்தமா பேசியிருந்தேன். அவர் சொல்றாரு, கால லன் உர்சிலஹு மஅக்கும், ஒரு நாள் நான் அனுப்ப மாட்டேன், பின்யாமீன் என்ன செய்ய மாட்டேன், உங்களோடு அனுப்ப மாட்டேன். அடுத்த வார்த்தை எங்களுக்கு ஒரு தந்தையாக சொல்லேலுமான்னு பாருங்க. எதுவரைக்கும் அனுப்ப மாட்டேன் தெரியுமா? ஹத்தா துக்தூனி மௌசிகம் மினல்லாஹ், ஹத்தா துக்தூனி மௌசிகம் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு ஒப்பந்தத்தை எனக்கு நீங்க தரும் வரைக்கும் அனுப்ப மாட்டேன். நமக்கே அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்துக்கு வெயிட் இல்லை உள்ளத்துல. அதனால என்ன செய்வேண்டா, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை நம்பி உங்களை எப்படி அனுப்புறேன்? முதலாவது வேண்டியவனுக்கு இல்லை சொல்றாரே, அல்லாஹ் ஒப்பந்தத்தை நம்பி எப்படி வேணா அனுப்புறது என்றால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை பத்தியான, அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யற ஒப்பந்தத்தை பத்தியான ஒரு மனநிலை இல்லை. அப்படி ஒரு ஒப்பந்தத்தை நம்ம நிறைவேற்றோம்னா திருமணத்துல மட்டும்தான். வழங்கிட்டா வஅഖத்னா மின்கும் மீசாகன் கலீதா, உங்களிடமிருந்து ஒரு கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்றான். அது ஒப்பந்தத்துக்காக நிறைவேற்றல, வேற வேற விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையோட அபிலாசையாக நிறைவேற்றும். அல்லாஹ் தஆலா சொல்ற உங்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க. அக்கது நிக்கான்றது அல்லாஹ் முன்னிறுத்தி வச்ச மீசாக், ஒரு ஒப்பந்தம். அப்போ இதுல என்ன சொல்றேன்னா, அது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நீங்க இங்க தருகின்ற வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு அனுப்ப மாட்டோம். லன் உர்சிலஹு மஅக்கும் ஹத்தா துக்தூனி மௌசிகம் மினல்லாஹ், அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்க ஒரு எங்களுக்கு என்ன சொல்ற ஒரு மீசாக், ஒரு ஒப்பந்தம் தரணும். அப்படி ஒரு ஒப்பந்தம் தந்தால் நான் அனுப்புகிறேன் அப்படி என்றார். இப்படி பிள்ளைகளை வளர்ப்போமா? அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒப்பந்தம் தந்தா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்றதுல உனக்கு எவ்வளவு ஒரு இந்த எந்த பிள்ளைகளை நம்புற? நம்ம இது நல்ல பிள்ளைகளுக்கு நம்ப மாட்டோம். அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒப்பந்தம் பண்றத நல்ல பிள்ளைகளுக்கு நம்ப மாட்டோம். அல்லாஹ்வை வச்சு என்ன ஏமாத்தாது. எங்களுடைய நசீஹத் எப்படிங்களா, அல்லாஹ்வை வச்சு என்ன ஏமாத்தாது. அல்லாஹ் தஆலா நீ இப்போ முரம்பட்ட அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லி தருவானா? இல்லை, அது நபிமார்களுக்கு வஹி வரும், எங்களுக்கு வராது என்று அவனுக்கு ஒரு ஏத்திச பாடத்தை என்ன செஞ்சிருவோம், எடுத்து சொல்லி நாஸ்திய பாடம் மட்டும் அவனுக்கு எடுத்துருவோம். எடுத்துட்டு தௌஹீதை படிப்பிக்கிற கிதாப தௌஹீத் பாடத்தை உட்கார வச்சுக்கிறார் அவனை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மெத்தட்ல நம்மளோட நிலைமை இருக்குன்னு பாத்துங்க. இதுல எப்படி இல்லை, ஹத்தா துக்தூனி மௌத், ஒரு புள்ள பாப்பா நான் அல்லாஹ் வச்சு சொல்றேன், நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு அனுப்பிடுவேன். அது என்ன செய்யணும், அவன் அல்லாஹ் வச்சு சொல்றான், வாப்பா அல்லாஹ் வச்சு சொன்னா நம்புவார்.
அல்லாஹ் வச்சு சொன்னால் நம்புவார். ஹதீஸில் வருதானே, அல்லாவோட பேரை கொண்டு ஒருத்தன் கேட்டால் கொடுத்துருங்க. அவங்கள ஏமாத்தினாலும் சரி, நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி தான் அதை கொடுத்தீங்க, அல்லாவுடைய வார்த்தைக்காக கொடுத்தீங்க. அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா, அல்லாஹு தாலா பாதுகாப்பதில் பொருத்தமான அவன் என்ன செய்யறான், அது அல்லாஹ் ரப்பல் பார்த்து நமக்கு தேவையே இல்லை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். அப்போ எப்படி ஒப்பந்தம் இருக்கணும் தெரியுமா? ல துன்னனி பிஹி இல்ல அய்யுஹாதபிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பாரு, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கருணை ஒன்று அங்கே இருந்திருக்கலாம். நீங்க எப்படி ஒப்பந்தம் தரணும்னா, ல துன்னனி பிஹி, அவரை நீங்க கொண்டு வந்தே தீர்வீர்கள் என்று அல்லாஹ்வை வச்சு ஒப்பந்தம் பண்ணணும். அல்லாஹ்வை வச்சு ஒப்பந்தம் பண்ணணும். எப்படி? என்ன நடந்தாலும் அவரை நீங்கள் கொண்டு வந்து தருவீர்கள். இப்படித்தான் நம்ம ஒப்பந்தம் பண்ணினாலும் இப்படித்தான் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்டா, உஸ்ரே போனாலும் சரி, அழிஞ்சாலும் சரி, கொண்டு வந்து தரணும் ஒப்பந்தம் பண்ணு, அல்லாஹ் வச்சு ஒப்பந்தம் பண்ணு. இது ஒப்பந்தம் பண்ணினா பண்றது இப்படித்தான். ஏண்டா எல்லாத்தையும் கொண்டு வர தர மாட்டா, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் என்ன செய்ய கொடுக்க கூடாது. அப்புறம் 4 கேள்வி கேட்போம். சரி, இப்படி நடந்தா என்ன செய்வேன்? எப்படியும் கொண்டு வந்து தந்துருவேன். உன்னை களத்துல வந்து கத்தியை வச்சு என்ன செய்யறான், இவனை வந்து நீ தரணும் பண்ண என்ன செய்வேன்? இல்ல உசிரே போனா போராடு, ரைட், அப்படின்னா நான் அனுப்புறேன். அவர் சொல்றாரு, இல்ல அய்யுஹாதபிக்கும், உங்களால முடியாத அமைப்பிலான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலே தவிர என்றார். அல்லாஹ்வை வச்சு ஒப்பந்தம் பண்றாரு. இல்ல அய்யுஹாதபிக்கும், உங்களால நீங்க மிகைக்கப்பட்டு உங்களால அவர்களை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போனாலே தவிர. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நீதியானவர். இவர்களும் எனது பிள்ளைகள், இவர்களும் எனது பிள்ளைகள், இவர்களும் இவருடைய உயிர்களும் முக்கியம், இவருடைய பாதுகாப்பு முக்கியம், இவர்களும் எனக்கு வேணும், இவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது என்ற தந்தை உள்ளத்தால தான் இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம், எடுக்கலாம். அவரை காப்பாற்றி கூட்டிட்டு வாரது மட்டும்தான் என்றதில்லை. சில பெற்றோர்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, நீங்க 9 பேர் இருக்கிறது சமம், அவன் இருக்கிறதும் எனக்கு சமம் அப்படின்றாங்க. பாசம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாசமா இருந்தாரா இல்லையான்றாங்க. எப்படி உண்ட அநியாயத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதாரமா என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அப்படி எதுவுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இல்லா யுஹாதபிக்கும்னா, உங்களை மிகச் உங்களால முடியாம நீங்கள் சூழ்ந்து கொள்ளப்பட்டாலே தவிர அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னா நான் தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், அவங்க அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை எடுக்கல, அது நம்பிக்கை சார்ந்திருந்தது. 2வதுக்கு அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. அல்லாஹ்வை சாட்சியா வச்சு என்ன செய்யறாரு, அதை எடுக்கிறார். அப்ப எவ்வளவு நம்பிக்கையானவர்களாக இருந்தாலும் நம்ம சில இடங்கள் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கும், செய்ய வேண்டி இருக்கும். அக்து நிக்கா பண்றதும் அதுதான். நம்பிக்கையான நபர், இவர் நம்பிக்கையான பெண் என்றாலும் திருமணம் என்பது மீசாக். திருமணம் என்பது எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாலும் மீசாக் முக்கியம். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய சாட்சி என்ன செய்ய முக்கியம். அப்படியான சில உயிரெடுக்கிறதா மீசாக் முக்கியம், சாட்சி முக்கியம். 2 சாட்சி இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன, அந்த தில்க ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய வரையறைகள் வரக்கூடிய இடங்கள்ல நிறைய மீசாக் என்ன செய்யுது, மிக முக்கியம் என்பதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், அவங்களும் அல்லாஹ்வை வச்சு அவங்க சாட்சி சொல்றாங்க. அவங்க ஒரு நாள் திருப்பி சொல்லல. எப்படி, உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, இப்போ நான் அல்லாஹ் சாட்சி வச்சு என்ன செய்ய, என்ன பிரயோசனம், நம்பினா தாங்க, அவ்வளவுதான். நான் வேணும்னா சத்தியம் பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்காக வேண்டி, இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் அவங்கள்ட்ட இல்லைன்னா அப்படி தர்பியா கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச தர்பியா அல்லாஹ் வச்சு மட்டும் கிடைச்ச தர்பியா. அப்போ அது சொன்ன உடனேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கால அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ்வே வக்கீல், அல்லாஹ்வே பொறுப்பாளர். வக்கீல் என்றது எங்களுக்கு சார்பாயினி நிற்க போறது அல்லாஹ். இந்த விஷயத்துல உங்களுக்கும் வக்கீல், எனக்கும் இந்த விஷயத்துல வக்கீல் வந்து யாரு, அல்லாஹ். அப்போ வக்கீலாக அல்லாஹ் இருப்பான். நம்ம தமிழ்ல சொல்லு வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லி, அது வக்காலா தானே. வக்காலா, வக்காலாண்டா பொறுப்பு, விளங்கிட்டா? அவருக்கு பதிலாக இவர் பேசுறது, அவருக்கு பதிலாக இவர் பொறுப்பெடுக்க, அதான் வக்காலத்துன்றது. சரியா? அவருக்கு பதிலாக இவர் நிற்குது. இப்போ இவர்களுக்கு பதிலாக இப்போ யார் இனி, வக்கீல் அல்லாஹ். சாட்சி எல்லாம் கொடுத்தாச்சு, வக்கீல் யார் இப்ப, அல்லாஹ். அதாவது டோட்டல் அந்த வழக்கும் இப்ப யார் கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும் கால அல்லாஹு அலா மா நகூலு வக்கீல், நாங்க இப்ப சொல்ற விஷயத்துல அல்லாஹ்வே பொறுப்பாளன்னு சொன்னார்கள். இது மிக முக்கியமாக 3வது படிப்பினை என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததாக, அதாவது ஒரு பிரச்சனை நடந்த ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அதே பிரச்சனை திருப்பி வார நேரத்தில் ஒரு தந்தையுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும். இதுல வந்து சில பொழுது தாயிட அணுகுமுறை என்ன இருக்கணும் சிலர் கேட்கலாம். தாயிட அணுகுமுறை இதே தான், இதுதான் முன்மாதிரி. ஆனா அந்த இடத்துல பொறுப்புக்கு நிக்க போறது யாரு,
தந்தை தான். அதனால தாய் வந்து தந்தையோட தான் என்ன செய்வா, அந்த எல்லா டிஸ்கஷனையும் சொல்லுவா. அப்போ தாயோட டிஸ்கஷன் எப்படி ஆதரவாக இருக்கணும், இதுக்கு சார்பாக என்ன செய்யணும், இருக்கணும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க, பிள்ளைகள் தெரிந்தானே அவங்க பொறாமையில் இருக்கிறவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க என்ற அட்வைஸாக தாய்ட்டு என்ன செய்யக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. தந்தையுடைய ஒரு சிறப்பான முன்மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி. அடுத்தது பாருங்க, 4வது அந்த பிள்ளைகளோட இப்போ அவங்கள அனுப்ப போறாங்க. இதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒப்பந்தம் எடுத்த பின்னால, இவ்வளவு நடந்த பின்னால, இவைகளெல்லாம் வாய் வழியான அல்லது வெறும் வாய் சொல்றது வாய் வார்த்தைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல, எல்லாம் உண்மையிலே உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள். அவர்களுக்குரிய போராட்டமாக இருந்தது பொறாமதான், அவர்களுக்குரிய போராட்டமாக இருந்தது பொறாமதான். இல்லாட்டி ஈமான் இல்லாதவர்களாகவோ தக்வா இல்லாதவர்களாகவோ இபாதத் இல்லாதவர்களாகவோ ஏகத்துவம் இல்லாதவர்களாகவோ இருக்கல. எல்லாம் அபிமார்களான கருத்து முரண்பாடுவார் அளவுக்கான நிலைகள் அவர்கள்ட்ட என்ன செஞ்சது, இருந்தது. அப்ப இதுல பாருங்க அடுத்த பகுதி, இப்போ ஒரு பிள்ளைகளை வழி அனுப்புகிற நேரம், ஒரு பிரயாணத்துக்கு பிள்ளை, இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். பிள்ளைகளை ஒரு பிரயாணத்துக்கு வழி அனுப்புகிற நேரம் ஒரு தந்தை உள்ளமாக, ஒரு தந்தையுடைய உள்ளம் என்ன பாடுபடும். நம்ம ஏற்கனவே சொன்னேன், இன்னஹு லா யஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி, அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலை ஏற்படுகிறது அப்படின்றார். அதே கவலை அத்தனை பிள்ளைகளோட வருது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தனை பிள்ளைகளோட வருது. எப்படி சொல்றாருண்டா, அந்த வழி அனுப்புகிற நேரத்தில் அந்த தந்தைய உள்ளத்தில் உள்ள சிந்தனை, ஈமானிய பேச்சு, எப்படிப்பட்ட உபதேசங்கள் என்பதை பாருங்க. ஏன்னா இந்த உலகம் என்பது மரணங்களால் சூழப்பட்டது, மரணத்துடைய ஆபத்துக்கள் வந்து சூழ்ந்தது. மனிதன் பிறந்து உருவாகிற நேரத்திலே மரணிக்கலாம் என்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. சிசுவாக உருவாகிற நேரத்திலிருந்தே மரணம் வரலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் பிறந்த உடனே மரணம் வரலாம், பால் குடிக்கிறதால மரணம் வரலாம், தூங்குறதால மரணம் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆபத்துக்களால் சூழப்பட்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எப்படியோ இறுதி மரணம் வரைக்கும் அவனுக்கு மரணத்துக்கான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. அப்போ ஒரு முஃமின் எப்பவும் அந்த உபதேசத்தோட தான் இருக்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யான்னு தான் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி தான் இருக்கணும். இப்படியான ஒரு நிலைமையில தான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை மரணம் பற்றிய சிந்தனையோடு இருக்க வேண்டிய ஒரு மூமினுடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட உபதேசம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்படும்னு பாருங்க. உங்களை வந்து நாங்கள் இப்போ அனுப்புறேன்னு சொன்னால் உங்களோட ஃபியூச்சரை பார்த்துக்க. இன்றைக்கு நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோம், அப்போ நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க வேண்டியிருக்கிறத பார்த்துக்க. அங்கே போய்த்து கற்றுக்கொண்டு வந்து இங்கே என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, உலகத்தையே போட்டு, அதுவும் ஒரு தந்தையிட்ட இருக்க வேண்டிய உண்டு. பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் உபதேசங்கள் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் மிகைத்த அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்தை 2ஆம் தரமாக போட்டல, அல்லது கடைசி தரமாக போட்டு இருக்கக்கூடாது. உபதேசத்தை பாருங்க. வகால யா பனி, பிள்ளைகளே, லா ததுகுலு மின் பாபின் வாஹித், ஒரே பாதையால் போக வேண்டாம், ஒரே கதவால் போக வேண்டாம். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா அப்படி என்றார். அப்போ நீங்க ஒரே பாதையால் போக வேண்டாம், பல பாதைகளால் போங்க. இது வந்து எகிப்துக்கு போற பாதைகளையும் குறிக்கும், அல்லது எகிப்துடைய வாசல்களையும் என்ன செய்யும், இது குறிக்கும். அல்லது எகிப்துக்குள்ள நுழைந்த பின்னால் உள்ள விஷயங்களையும் அது என்ன செய்யும், குறிக்கும் என்று பல விஷயங்கள் இருக்குது. அப்ப எப்படியோ நீங்க எல்லாரும் ஒரே இதால போக, பிரிஞ்சு போங்க. சேர்ந்து போய் பிரிகிறதையும் குறிக்கலாம், சேர்ந்து போய் பிரிஞ்சு என்றாங்கன்னு குறிக்கலாம். அங்க போனா சேர்ந்து தானே இருக்கணும். எங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு சேர்ந்து தான் வாங்கணும். போற பாதை, என்றாகிற பாதை, நீங்க பிரிஞ்சு 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 போங்க அப்படின்றான். அப்ப நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்ற சிந்தனை அவருக்கு இருந்துச்சு. ஆனா அப்படி சொல்ற நேரத்தில் ஒரு ஈமானிய தந்தையுடைய உள்ளம் என்ன இருக்குமா, என்னதான் நான் சேஃப்டி அனுப்பிட்டாலும் ரப்பு நாடிட்டா ஒன்றும் செய்யலாது, ரப்பு நாடிட்டா ஒன்றும் செய்யலாது. அதனால அல்லாஹ் தான் மிகச்சவன் என்ற நம்பிக்கை இருக்கணும். அதனால சொல்றாரு, வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றையும் நான் உங்களை விட்டும் தப்ப செய்து விட முடியாது. அல்லாஹ் உன்னை நாடிட்டாண்டா இப்படி நான் சொல்றதுனால உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தில் எதையும் தப்ப செய்து விட முடியாது. சொல்லுவோமான்னு நினைக்கிறீங்களா? துன்யா மீனை காப்பாற்றி கூட்டிட்டு வரணும்னு தான் இவ்வளோ ஒப்பந்தம் எடுத்துக்கிறோம். அதை லூஸாக்குற மாதிரி இந்த வார்த்தை. எப்படி ஏதாவது நான் வந்து எதுவும் காப்பாற்ற இயலாம், அல்லா நாடினா ஆபத்து நடந்து விடலாம்ட்டு ரைட், வாப்பாவே என்ன செஞ்சுட்டாரு, இப்போ ஐடியா தந்துட்டாரு. ஏற்கனவே அதே நான் சொன்னேன், என்ன ஓனாய், சரியா, ஓனாய் சாப்பிட்டு விடலாம்ட்டு. இப்போ வாப்பாவே என்ன செய்யறாரு, ஒரு ஐடியாவோடு தாராரு. வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றையும் உங்களை என்ன செய்ய முடியாது, நான் காப்பாற்ற முடியும், வார ஆபத்து என்ன செய்யும், வரத்தான் செய்யும் என்ற ஒரு வார்த்தை சொன்னா பாப்பாவும் ஒரு ஆபத்து நடக்கலாம் எதிர்பார்த்து தானே இருக்கிறாரு என்ற ஒன்றுக்காக கூட நம்ம வெளியே சொல்லாம இருக்கோம். அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த சதியான சிந்தனைகள் மக்களான புத்திசாலி தான்.
ஆனால் அந்த சதியான சிந்தனைகள் தூர சிந்தனை என்ற பேரில் உள்ள இந்த மாதிரியான மோசமான அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்கிற பாருங்க. ஒமா உனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாவின் புறம் இருந்து எந்த ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்து விட முடியாது, காப்பாற்றி விட முடியாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும் சட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். எந்த இடத்துல சட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான்றாரு? வெறும் கானூன் அதுகள் அல்ல, இந்த உலக நியதி அனைத்துமே அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குதானே அத்தனையுமே அல்லாஹ்வுடைய. உன்னை முற்படுத்துறதும் உன்னை பிற்படுத்துறதும், உன்னை எழுப்புறதும் உன்னை தூங்க வைக்கிறதும், இப்போ உன்னை மறக்க செஞ்சதும் உன்னை ஞாபகப்படுத்துறதும், உன்னை தூக்க செஞ்சும் உன்னை சிறையில் வைக்க செஞ்சு எல்லாம் இன்னும் ஹுக்மும் இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இடையில உனக்கு சின்ன ஒரு சாய்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. மற்றபடி அல்லாஹ்வுடைய சட்டம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அப்போ இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்று சொல்றது அல்லாஹ் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் எங்கள்கிட்ட சோதனையாக தரப்பட்டது ஒரு 5-10 விஷயம். ஒரு 5-10 விஷயம்னா குற்றத்தை அந்த அதை நடைமுறைப்படுத்த இது நடைமுறைப்படுத்துறா இல்லையான்னு அல்லாஹ் தாலா பார்த்துட்டீங்களா. நீ நடைமுறைப்படுத்தாட்டி அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே அதுக்கு மேலால் எப்படி ஆகிட்டீங்க. இராதா கவுனியா உண்டு, அல்லாஹ்வுடைய உலகரியா நாட்டம் ஒன்று அங்கே நடந்து கொண்டே இருக்குது. அதைத்தான் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். சட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அலைஹி தவக்கல்த், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன். வா அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அனைவரும் பொறுப்பு சாட்டட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்ற அந்த விஷயத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இங்கே சொல்லி காட்டுறான். எவ்வளவு ஈமானிய வார்த்தைகள், ஒவ்வொரு உபதேசத்துக்கு பின்னாலும் எவ்வளவு ஈமானிய வார்த்தைகள் என்பதை நீங்கள் பாருங்க. இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்போ இதுல அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தில் தொடர்ச்சியில சொல்றான், வலம்மா தஹலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும், மின் ஹைசு அமரஹும் அபூஹும், அவர்களது தந்தை சொன்னது போல அவர்கள் நுழைந்த பொழுது, அவர்கள் தந்தை சொன்னது போல அவர்கள் நுழைந்த பொழுது, மாகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, மாகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷைஇன் இல்லா ஹாஜதன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கதாஹா. அதாவது மாகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடம் புறம் இருந்து எந்த ஒன்றையும் காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லை. அந்த வாய்ப்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இல்லை. இல்லா ஹாஜதன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல ஒரு தேவை இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை? இதை சொல்லணும், பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணிடணும், பிள்ளைகளுக்கு தவக்கலை சொல்லி கொடுத்துடணும், பாதுகாப்பா போங்கன்னு சொல்லணும், ஆபத்து வராமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தணும். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மனிதன் இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு உலக பாதுகாப்புக்கு எடுக்கிற இதெல்லாமே இல்ல ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப், அதுதான் இல்ல ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கதாஹா. இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பிக்க எடுக்கிற முயற்சி ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப். இந்த உலகத்துல பிள்ளைகளை முன்னேற்றுறது, அட்வைஸ் பண்றது, அவர்களை வளர்க்கிறது, அவரோட பொருளாதார ஐடியா கொடுக்கறது, அவர்களை எல்லா விதமான நடவடிக்கைகளும் என்னன்னா இல்ல ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கதாஹா, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா அது எவ்வளவு சுருக்கி சொல்றா பாருங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோட உள்ளத்துல ஒரு தேவை இருந்தது, கதாஹா. அந்த தேவை அவர் என்ன செஞ்சார்? கதாவுல் ஹாஜா, நிறைவேற்றி கொண்டார். அந்த தேவை என்ன செஞ்சாரு? கதா செய்து கொண்டார், நிறைவேற்றி கொண்டார். அது அந்த தேவை எப்படி நிறைவேற்றாருன்னா சொல்றாரு, அட்வைஸ் பண்றாரு, அல்லாஹ்வை முன்னிறுத்துறாரு, எல்லாம் சொல்லித்தான் செய்யறாரு. அந்த தேவையை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை முன்னிறுத்தி வஷம்சு தஜ்ரீலி முஸ்தகர்னி லஹா மட்டும் சொல்லல, எப்படி சூரியன் அதனுடைய தங்குமிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு மட்டும் சொல்லல. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْحَمِيدِ, அது என்ன போலுக்குரிய கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு சேர்த்து தான் சொல்றாரு. அப்படி சேர்த்து சொன்னதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றா இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப். அப்படி சேர்த்து நம்ம சேர்க்காம சொல்றதே எத்தனை விஷயம். நீங்க கவனமா போ, பாதுகாப்பா போ அப்படின்றதே நம்ம எப்படி பார்ப்போம். அல்லாஹ் தஆலா தக்வாவோடு, இக்லாஸோடு, தவக்குலோடு, கதரோடு சொன்ன வார்த்தைகள் தான். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா சொல்றான் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல இருந்த ஒரு தேவை, அதை அவர் என்ன செஞ்சாரு? கதா செய்து கொண்டார். அப்படி சொல்ற டைம்ல அல்லாஹ் யூசுப் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றா? மாகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை. அதுக்கு முன்னால யார் சொல்லிட்டாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாரு, எனக்கு அல்லாஹ் விட்டு உங்களை என்ன எந்த ஒரு ஆபத்தை எந்த ஒரு நாட்டத்தையும் இல்லாமல் ஆக்க இயலாது. சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகளுக்கு நம்ம எந்த திட்டத்தை போட்டாலும் எந்த வழியை கொடுத்தாலும் இதை சொல்லிக்கிறோமா? இதை நாம் என்ன அல்லாஹ் நாடினது நடக்கத்தான் செய்யும்னு நிச்சயமா நம்ம சொல்றோம், சொல்லாமலாம் இருக்கல. ஈமானுள்ள பிள்ளைகள், ஈமானுள்ள வழிகாட்டிகள் சொல்லத்தான் செய்யறோம். இந்த அழுத்தத்துல சொல்றோமா? இவ்வளவு டென்சிட்டியில சொல்றோமா? இந்த வீரியம் எங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் நமக்கு என்ன செய்யும்? நம்ம சொல்லணும்.
அந்த மாதிரி இடத்துல என்ன நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்ன அதனால தான் எந்த ஒரு சோதனையும் உங்களுக்கு என்ன செய்யலாம் தடுத்துட இயலாது. ஒரு பகுதியை நீங்க தடுத்தீங்கன்னா அதுல அவன் வேற சோதனையை என்ன செய்வான் சந்திப்பான். அதுக்கான தரபியா இல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சோதனையை சந்திக்கிற தரபியா தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் என்பதுதான் இந்த இடத்துல. சோதனை இல்லாமக்கிற தரபியா ஒன்று இல்லை. அதனாலதான் இந்த செய்தியில் எப்படி வருது, அல்லாவிடம் இருந்து எதையும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாதுண்டா. நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலைகள் எப்படி இருக்கிறோம்னா இந்த அளவுல இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு, இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இது போட்டது எல்லாமே என்னடா ஒரு பாதுகாப்புக்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோட உள்ளத்தில் இருந்த ஒரு தேவை. அது அந்த தேவையை இப்ப நம்ம இல்ல ஹாஜத்தை ஃபீ நஃப்ஸி யாக்கூப அப்படின்ற நிலைமையில நம்ம இல்லை. ஹாஜத்து தான் டோட்டல்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கொடுக்கிற பிளேன் தான் டோட்டல்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒத்தருக்கு கூட அவனுடைய பகுதி முழுமையாக நிறைவேறினதா தெரியல. ஒரு பகுதி நிறைவேறி அல்லாஹ் தஆலா சொல்றான், இவ்வளவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோட நடவடிக்கை இப்படி ஏன் இருக்குது தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நடவடிக்கை இப்படி ஒரு தந்தையாக, ஒரு நபியாக, ஒரு என்ன சமூக வழிகாட்டியாக, ஒரு கணவனாக ஏன் இப்படி இருக்கு தெரியுமா? வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா, அவர் அறிவுடையவராக இருந்தார். லது இல்மின் லிமா அல்லம்னா, நாம் கற்றுக் கொடுத்த விஷயத்தில் அவர் அறிவுடையவராக இருந்தார். நம்ம கற்றுக் கொடுத்த மார்க்கம் சரியா வஹி இதனூடாக அவருக்கு கொடுத்த அந்த அறிவால அவர் அறிவுடையவராக இருந்தார். இதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மீசா இருக்கலாம், மேலதிகம் எங்களை விட வஹியுடைய தனிப்பட்ட தகவல்கள் விளங்கிட்டா இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். எப்படியோ அதோடு சேர்த்து லிமா அல்லம்னா அப்படின்னா நம்ம கொடுத்த அறிவில் அவர் அறிவுடையவராக இருந்தார். நம்ம கொடுத்த அறிவுல அவர் அறிவுடையவராக இருந்தார். அப்படின்னா அந்த இல்மால தான் அவர் இவ்வளவு அழகான முறையில் நம்ம இல்ம எங்க யூஸ் பண்ணுவோம்டா, நம்ம சொன்னதுனால தான் எந்த பாதிப்பும் இல்லாம ஹிப்துக்குள்ள நுழைஞ்சார். அதான் நம்மட இல்ம என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இது எதுக்கு சொல்றான், போற ரூட்டை பத்தி எங்களுடைய இல்மை எப்படி இருக்குன்னா, போற ரூட்டு அதனுடைய பாதிப்பு இந்த விஷயங்களை நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருந்தோம், இந்த ரூட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். அதான் இல்ம். அல்லாஹ் சொல்றான் என்னடா, இப்படி அவரை எது பேச வச்சது தெரியுமா, அந்த ஆன்மீக அறிவு, அந்த புரிதல், அந்த விளக்கம் அவரை பேச வச்சது. அல்லாவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாவுடைய அந்த அல்லாஹ் தான் எல்லாமே இந்த இடத்துல என்று பேச வச்சது. அப்போ உலகத்தையும் அவர் விடல, உலக உபதேசங்களையும் செய்கிறாரு, உணர்வையும் அவர் பொத்திக்கல் அல்ல, உணர்வையும் வெளிப்படுத்துறாரு. அதே நேரம் பாதிப்பா முறையான முறையில் நிர்வகிக்கிறார். பிள்ளைகள்கிட்ட அதை எவ்வளவு சொல்லணும், எப்படி சொல்லணும் அதையும் சொல்றாரு. அநீதியாகவும் நடக்கல சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனையும் என்ன செய்யல அங்க அடிப்படையாக நிலைநிறுத்துறாரு. இது மிக முக்கியமான உதாரணம் பிள்ளைகளுடைய விஷயத்தில். இப்போ அவங்க போகிறது சொல்லப்போனால் மாதக்கணக்கான பயணங்கள் போயிட்டு வாரத்துக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துடைய பொறுப்புக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபொரீனுக்கு போய் சம்பாரிச்சுட்டு வர மாதிரியான என்ன ஒரு பயணம் அது. அப்போ இன்னும் சொல்லப்படுது, அவர்களுடைய பஈரண்டு வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஒட்டகத்தை குறிக்கல, கழுதையை தான் என்ன செய்யுது குறிக்குதுன்னு தஃசீர்களை நம்ம பார்க்குறோம். அவருடைய பிரதேசத்தில் அந்த லெவலில் தான் என்ன செஞ்ச அன்றைக்கு இருந்தது அப்படின்ட்டு. அப்போ எனவே அந்த அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு பயண தூரம் அந்த இடத்துல என்ன செய்யும் இருக்கும், ஒட்டகத்தை விட கழுதையுடைய வேகம் என்ன செய்யும் குறைவாக தான் என்ன செய்யும் இருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றார், வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனாலும் அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவங்களுக்கு இந்த இல்ம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம இதிலிருந்து என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது சூரா யூசுப் 67, 68வது வசனத்தில் நம்ம என்ன செய்யலாம், 4வது படிப்பினையாக இதை பார்க்கலாம். 5வது சரியா, 5வது செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், அவர்கள் வெளிய உலகத்தில் தந்தையை எப்படி அறிமுகப்படுத்துறாங்க. இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி என்ற பகுதி அதில் இல்லாது விட்டாலும் வெளி உலகத்தில் அவர்கள் எப்படி எதை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்ற அந்த வார்த்தையை நம்ம இதில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுக்காக வேண்டி நான் எடுக்கிறேன். இல்லாட்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து முன்மாதிரி இல்லை, ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவருடைய புரிதல் அதை என்ன செய்யுது, அது காட்டுது. அவங்களுடைய கருணை, அவங்களுடைய இறக்கத்தை, அவங்களுடைய மனோநிலை அது காட்டுது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்ன போன பிறகு இந்த சம்பவம் நடந்துருது. இப்போ நம்ம யூசுப் முழு வரலாறு சொல்ற நோக்கம் இல்லை. அப்போ பிள்ளை இந்த என்ன திருட்டு கூட்டம் பென்யாமீன் அங்கே என்ன செஞ்சிடறாரு, அதாவது கைது செய்யப்பட்டுறாரு. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்க அடிப்படையில் தான் கைது செய்யப்படுறாரு, அந்த மண்ணுடைய மார்க்க அடிப்படையில் அல்ல. அப்போ கைது செய்யப்பட்டார். இப்போ பிள்ளைகள் போராடுறாங்க, பென்யாமீனை திருப்பி கொண்டு போகணும். ஏன் போராடணும்? அந்த பிள்ளைகள் ஆல்ரெடி நம்ம நினைச்சது நடந்துட்டு, நம்ம நினைச்ச பிளான் நடந்துட்டு, 2 பேரையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னு நினைச்சோம், 2 பேரையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னு தான் சந்தோஷப்படணும் தானே. ஆனால் துடிச்சு வர அதில் அவங்கள திருப்பி கொண்டு போகணும் என்றதில் அவர்களுடைய பொறாமை குணம் மாறாது விட்டாலும் அந்த புள்ளையை கொண்டு வாப்பாட்ட குணம் என்ன செஞ்சிடணும், ஒப்படைச்சிடணும். வாப்பட நிலைமை அவங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத ஒரு வேதனையில் துடிக்கிறாங்க.
பல விஷயம். அதாவது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கள்ல ஒரு ஆளை நீங்க கைது செஞ்சு அரெஸ்ட் பண்ணிருங்க, எங்கள்ல ஒரு ஆளை வச்சிருங்க, ஆனா இவரை விட்டுருங்கன்ற அளவுக்கு அவங்க போராடுறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய வழி தெரிஞ்சும், தந்தையுடைய வேதனை தெரிஞ்சும், தந்தை இதில் எவ்வளோ கவலைப்படுவார்னு தெரிஞ்சும், தந்தைக்கு இந்த செய்தியை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை விடலை. இப்போ தந்தையை வேதனைப்படுத்துறே யாரப்ப அவங்க கொடுக்க ரெடி ஆகிறாரு. அவங்க எடுத்துட்டு போய் வாப்பட்ட ஒப்படைக்கணும் பின்யாமீன் என்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா தரமாட்டேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப வேதனை தந்தைக்கு இரட்டிப்பாக போகுது. இப்ப வேதனை தந்தைக்கு இரட்டிப்பாக போகுது. அப்படி என்றால் ஒரு ஈமான் உள்ளவனுடைய அறிவிற்கு தானே அது ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய விஷயம் பின்யாமீனுக்கான பாதுகாப்பு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய விஷயம் பின்யாமீனுக்கான பாதுகாப்பு. ஏன்னா இவர்களுடைய பொறாமை குணம் எந்த இடத்துல பாதிக்கும் என்றது இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதிக்கப்பட்டாரு, பின்யாமீனை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஏதோ ஒரு பொறாமையில இவர்கள் என்ன செஞ்சிடலாம், மறுபடியும் இதை செய்து விடலாம் என்ற பாதிப்புல தான் யார் இருப்பாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். ஏன்னா அவர் அவங்களோட வாழல் அதுக்கு போறோம், அவங்களோட மாற்றங்களை காணல, அல்லது அவங்களுடைய உணர்வுகளை காணல. அவங்க மாறிக்கலாம், மாறாமலும் இருந்திருக்கலாம், என்னமும் நடந்திருக்கலாம். அவருடைய முழு எண்ணமாக இருந்தது என்னன்னு சொன்னா, தம்பியை பாதுகாக்கணும், தம்பியை எடுக்கணும், தம்பியை கொண்டு சேர்த்துடணும். தம்பியை கொண்டு வந்தா வாப்பா கொண்டு வந்துடலாம் என்று அவர் விளங்கி இருந்தாருன்னு எங்கேயும் இல்லை. தம்பியை கொண்டு வந்தா பாப்பா கொண்டு வந்துடலாம் என்று அவர் விளங்கி இருந்தாருன்னு எங்கேயுமே இல்லை. ஆனா அதுக்கு பிறகு ஃபேமிலியை கொண்டு வர சொல்றாரு. அதனாலதான் அப்பதான் வாப்பா கொண்டு சேர்த்துடலாம் என்ற ஒரு பிளான் பண்ணினாரு. அப்படி என்ற ஒரு பகுதி எதுவுமே இல்லை. பின்யாமீனை பாதுகாக்கணும் என்பதா இருந்ததை அடுத்த நீ பார்க்கலாம். அப்போ பின்யாமீனுக்கான முதலாவது சேஃப்டி, சொந்த தம்பிக்கான, அதாவது அநியாயம் நடக்க முடிந்த எல்லாருமே தம்பிமார்கள் சகோதரர்கள் தான், அநியாயம் நடக்க முடிந்த தம்பியை பாதுகாத்துடணும் என்ற சேஃப்டியை முதலாவது என்ன செஞ்சிட்டாரு, அவர் எடுத்துடுறார். அப்ப இந்த இடத்துல தந்தைக்கு அது வழியாக இருந்தாலும், சில வழிகளை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாமல் இருந்தாலும் செஞ்சாகும். சில வழிகளை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாமல் இருந்தாலும் செஞ்சாகணும். காரணம் அதுதான் அவர் விரும்பக்கூடிய விஷயம். அவர்கிட்ட சொன்ன உடனே வச்சிருக்கலாமே தான் சொல்ல போறேன், பாதுகாத்திருக்கலாமே, ஏதாவது நடந்திருக்கலாமே, ரிட்டன், அதாவது ஏதாவது ஆபத்தொண்டு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்க சிந்தனை வரும். அப்போ பின்யாமீனை கொண்டு வர சொல்றாரு. அப்படி என்றா ஆபத்து அந்த அளவுல இல்லை, அவங்கள்ட்ட தான் கொண்டு வர சொல்றாரு. ஆபத்து அந்த அளவில் இல்லை, நிச்சயமாக இவங்க கொண்டு வருவாங்க நம்பிக்கை அவருக்கு என்ன செஞ்சு இருந்தது. ஆனா ஆபத்தை முழுமையாக அவர் என்ன செய்யல, பயப்பட. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளவும் பின்யாமீன் விஷயத்துல ஒரே மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரும் அனுப்புறாரு, இவரும் கேட்கிறார், அவரும் ஒப்பந்தம் எடுக்கிறார். இவர் பாதுகாப்பு சேஃப்டி கொடுக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டார். யார்கிட்ட இருந்தாலும் பாதுகாப்பு, இந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்ப அதல்ல, இந்த இடத்துல பாருங்கன்னா அவர்கள் தந்தையை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறதுக்காக ஒரு செய்தியை பாருங்க. காலு யா அய்யுஹல் அசீஸ். அசீஸ் என்றது அங்க உள்ள பொறுப்பாளருக்கு சொல்லப்படுற விஷயம், அமைச்சர். அசீஸே இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா. அப்ப பொறுப்பாளர் இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா. ஷேഖன் கபீர் என்று குர்ஆன்ல வந்தா அவர் மிகப்பெரிய ஹதீஸ் துறையில் அறிஞராக இருந்தார், ஃபிக்ஹ் துறையில் அறிஞராக இருந்தார், ஒரு என்ன ஷேഖாக இருந்தார்னு அர்த்தம் அல்ல. சாதாரணமான வயசைத்தான் அது குறிக்கும். ஆனா இங்க எல்லாரை விட அறிஞர் யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இங்க நாடப்படுறது அதல்ல. இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா. பெரிய ஒரு ஷேக் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு இருக்கிறார், அவருக்கு இருக்கிறார். இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா அப்படி என்று சொல்றாரு. இதே வார்த்தை நீங்க பார்க்கலாம் எங்க குர்ஆன்ல சூரா கஸஸ் 23வது வசனத்துல அந்த பெண்கள், 2 பெண்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, வ அபூனா ஷேഖுன் கபீர். என்ற தந்தை ஒரு வயதாளியாக இருக்கிறாரு, வயதானவராக இருக்கிறாங்க. ஷேഖுன் கபீர், ஒரு வயதான ஒரு ஒரு பெரிய மனிதராக அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அதனால நாங்க தான் இதை என்ன செய்யணும். அப்ப குர்ஆன்ல ஷேഖ் என்று வரக்கூடிய எல்லா இடமும் ஷேഖூகா, அதாவது நரைக்கிறது, வயசு போறது, பெரியவராக இருக்கிறது. இந்த இடத்துக்கு தான் குர்ஆன்ல ஷேഖ் என்றது என்னது. அதே போல லித்தகூனு ஷுயூகன், அதாவது ஷுயூகன் என்ற வார்த்தை நீங்கள், அதாவது வயதை அடைகின்ற நேரம் என்ற வார்த்தையை குர்ஆன்ல நீங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். ஷுயூகன் என்ற வார்த்தை குர்ஆன்ல என்ன செய்கிறது வருகிறது, சும்ம லித்தகூனு ஷுயூகன். இது சூரா காஃபிர் 67வது வசனத்துல நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். பருவ வயது அடைஞ்சு பின்னர் நீங்க வயதை அடைதலுக்கு ஷுயூக் என்ற வார்த்தை என்ன செய்ய வரும். அப்ப குர்ஆன்ல வயதென்ற அடிப்படையில தான் ஷேக் என்ற அந்த வார்த்தை என்ன செய்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால தான் அஷேக் ஃபில் இல்ம் என்றது மறுவ ஆரம்பிச்சது. அதாவது அறிவுல முதிர்ச்சி அடைந்தவருக்கும் இந்த வார்த்தை என்ன செஞ்சது, சொல்லப்பட ஆரம்பித்து என்பது தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல பாருங்க, ஒரு கருணை நிமித்தம் சொல்லப்படக்கூடிய, இரக்கம் நிமித்தம் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை எடுத்து மற்ற வசனங்களை என்ன செய்யலாம், வச்சு பார்க்கலாம். அப்ப எப்படி சொல்றாங்க, இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா.
இது யார்கிட்டையும் தயவை எடுப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வயதான ஒரு தந்தை என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வயது அடைஞ்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மனுஷராக இருக்கிறாரு. அப்படி என்று அந்த அவர்கிட்ட சொல்றாங்க, ஃபஹுத் அஹதனா மகான, அதனால அதுக்கு பதிலாக எங்கள்ல ஒருவரை நீங்க சிறை பிடிச்சுக்கங்க, எங்கள்ல ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், இன்னா நராக்க மினல் முஹ்சினீன். சுப்ஹானல்லாஹ். எதிரிகளுடைய வாயால அல்லாஹ் தஆலா தெரியாம வெளிப்படுத்துகின்ற சாட்சி தான் உலகத்திலேயே பெரிய சாட்சி. வல் ஃபதுலு மா ஷஹித பிஹில் அஅதா. சிறப்பு என்பது எதிரிகள் சொல்வதுதான். சிறப்பு என்பது எதிரிகள் சாட்சியம் சொல்வதுதான் சிறப்பு. நண்பர்கள் ஆல்ரெடி சாட்சியம் சொல்லத்தான் செய்வாங்க, மனைவி பிள்ளைகள் சாட்சியம் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் வல் ஃபதுலு மா ஷஹித பிஹில் அஅதா, அது மாதிரி அவங்களுக்கு தெரியாது யூஸ் பண்ணு. அதனால் அவங்க சொல்றாங்க, இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், உங்களை பார்த்தா நல்ல உபகாரம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதராக நாங்கள் காண்கிறோம், ஒரு நல்ல உபகார உணர்வை உங்களிடத்திலே காண்கிறோம் என்று அவர்களே சொல்றாங்க. இன்னா நராக்க மினல் முஹ்சினீன். அப்போ பொறாமை என்ன செய்து அப்படின்னு சொன்னா, அவங்க வேற வார்த்தை சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, இவர் திருடி இருந்தா இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் யூசுப், அவரும் திருடி இருப்பார்ன்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா முன்னால் இருக்கிற மனிதரை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், நீங்கள் நல்ல உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அதாவது அவருக்கு விளங்குது இவங்க நல்லவர். அப்ப அது பொறாமை, அது ஷைத்தான் செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்த வார்த்தை அவங்க சொல்றாங்க. எனவே இந்த இடமும் ஐயுஹல் அசீஸ், இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், இவைகள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர்களுடைய உண்மையான ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதை செயல்படுத்துறது பொறாமதான் என்பதையும் பார்க்கிறோம். அடுத்து தந்தை மீது உள்ள கருணையும் இது என்ன செய்யுது காட்டுது. ஏன்னா இதே வார்த்தை பல இடங்கள்ல செஞ்சு குர்ஆன்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்கு. இன்னலஹு அபன் ஷைஹன் கபீரா, அவளுக்கு வயதான ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கிறோம். ரைட், ஷேகன் என்றாலே வயது, கபீரன் நல்ல ஒரு என்ன, அதாவது இந்த கல் கிபர அஹதுஹுமான்னு வருது, ஒரு முதுமை அடைந்த அந்த முதுமையான ஒரு வயதை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அவர்களுடைய பார்வையில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை இப்போ முடிச்சுட்டு அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம்.